வணக்கம். கடந்த 18ஆம் தேதி கொடூரமாக தாக்கப்பட்ட எஸ்ஐ என்று உயிரிழந்தார் அப்படின்னு பேப்பர்ல செய்தி, எல்லா பேப்பர்லையும் செய்தி. எக்மோர்ல அவர் ஒரு ஆயுதப்படை எஸ்ஐ, பேர் ராஜாராம், அதாவது ஆர்ம்டு போலீஸ் எஸ்ஐ. அவர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல கைதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட வார்டில் பாதுகாப்பு பணியில் இருந்தவர். அன்னைக்கு ஒரு தனியார் பிளாசால, அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸில் இது விளையாட்டு விளையாடினாரு. அங்கே தகராறாச்சு, அவங்க நண்பர்களுள்ள தகராறாகி அடிச்சுக்கினாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்னைக்கு இறந்து போயிட்டாரு அப்படின்னு செய்தி. அப்பட்டமான பொய். இந்த செய்தி அப்படியே பொய். எல்லா தொலைக்காட்சியிலும் எல்லா பேப்பர்லையும் வந்தது அப்படியே பொய். என்னன்னா, போலீஸ் என்ன பிரஸ் நோட் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே போட்டுருவாங்க இந்த டெய்லி பேப்பர்ஸ், குறிப்பா தினத்தந்தி. இவங்க படிக்கலாம் மாட்டாங்க, அப்படியே நோட்டு பிரிண்ட் ஏற்றிடுவாங்க. ஏன்னா இவங்க இந்த டெய்லி பேப்பருக்காரங்க போலீஸ்காரங்க தயவுல வாழறவங்க, போலீஸோட காலை கழுவி குடிக்கிறவங்க. இவங்க தனியாலாம் போய் ஒரு விஷயத்தை தோண்டி துருவி ஆராய்ந்தெல்லாம் செய்தி போட மாட்டாங்க. போலீஸ்னா கொடுக்குறாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. இதுக்கு ரிப்போர்ட்டர் கிடையாது, இதுக்கு ஏஜென்ட். அது ஸ்டேஷன்லேயே ஃபோன் பண்ணி செய்தி வாங்கிக்கலாம். அதை விடுங்க, அது அப்புறம் கேவலமான பொழப்பு. என்ன பண்றது, நம்மளும் அந்த தொழில இருக்கிறோம். இது என்ன ஆச்சுன்னா, ஏன் இது பொய் செய்தி அப்படின்னு நான் சொல்றேன்னா, உண்மைக்கு புறம்பான செய்தி இது. உண்மையிலே அங்க நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் எதிரில் பிரின்ஸ் பிளாசா அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பிரின்ஸ் பிளாசால கிட்டத்தட்ட ஒரு 4-5 தளம் இருக்கு. 4-5 தளத்துல கீழ்தளத்துல லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு 2 கடை இருக்கு. அந்த 2 கடையில 1 நம்பர் லாட்டரி மாதிரி ஒரு பிசினஸ் பண்றான். அதாவது ஸ்னூக்கர், அதாவது பின் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, போர்டுல கலர் கலரா வச்சிருவாங்க, பச்சை மஞ்சள் சிவப்பு வச்சுட்டு இங்க இருந்து அடிக்கணும். இவங்க என்ன கலர் சூஸ் பண்ணாலும் அதில் அடிச்சா 1000 ரூபாய், பெட்டு கட்டினா 2000 ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பல லட்சம் தொகை, பல லட்சம் பணம் ஏமாந்து போறாங்க மக்கள். இந்த பணத்தை அடிச்சுன்னு போறாங்க ஒரு கும்பல். இத ரெகுலரா இந்த எஸ்ஐ எங்க தான் வாங்குற சம்பளத்தை அப்படியே விட்டுட்டு போயிட்டு வரான். அங்க பின்னடிக்கிற இடத்துல. அதன் பிறகு 2 பேர் அடிச்சாங்க இவர் அப்படின்னா, அவங்க யாருன்னா இவங்க ஃப்ரெண்டு. அவர் கண்ணகி நகர்ல இருந்து ஏதோ வட்டி கேட்க வந்தாரு, வட்டி கொடுக்க வந்தாரு. வட்டி கேட்கும் போது பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாமே பொய். அந்த 2 பேருக்கும் எஸ்ஐக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த 2 பேர் யாருன்னா ராகேஷ், ஐயப்பா. இந்த 2 நாதாரிங்களும் அங்க பின்னடிக்க விளையாட வந்ததுங்க. 1000 ரூபாய் 2000 ரூபாய் பெட்டு கட்டி விளையாட வந்ததுங்க. 2மே போதை. எஸ்ஐ அந்த நேரத்திலையும் விளையாட போயிருக்காரு. அப்ப இவனுங்க 2 பேரும் ஒரே சத்தம் போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. இவரு ஏன்பா சத்தம் போடுறீங்க அப்படி கண்டிச்சிருக்காரு. ஏன்னா யூனிஃபார்ம்ல இருந்தா எஸ்ஐன்னு எல்லாருக்கும் தெரியும். யூனிஃபார்ம் இல்ல மஃப்டி. யூனிஃபார்ம்ல இருந்தாலுமே அடிப்பானுங்க. மஃப்டியில இருந்தா சொல்லணுமா, அவங்களுக்கு என்ன தெரியும், போலீஸா தெரியுமா, அடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை அப்படியே ஆகி முடிஞ்சு இவரும் வெளியே வந்துட்டாரு. போதையில இந்த 2 பேரும் மறுபடியும் அந்த எஸ்ஐ இழுத்து போட்டு அடிச்சு நொறுக்கிட்டானுங்க. அவரு நேற்று உயிரிழந்து விட்டார். 26ஆம் தேதி உயிரிழந்துட்டார். இதுதான் உண்மை. சரி, இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இந்த இடம் இருக்கு இல்லையா, பிரின்ஸ் பிளாசா, அந்த இடத்துல சட்டத்துக்கு புறமான கேம் இது. 1 நம்பரு, இந்த ஸ்னூக்கர், இதெல்லாம் சட்டத்துக்கு தடை செய்யப்பட்ட விளையாட்டு. எப்படி அந்த பிரின்ஸ் பிளாசால அலோவ் பண்ணாங்க? இவன், அதாவது அவங்க யார் அப்படின்னா மணி, முருகேசன், இவங்க 2 பேர் தான் பார்ட்னர்ஸ்ல அந்த பிசினஸ் நடக்குது. எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் 10 லட்சம் ரூபாய் மாமூல் கொடுக்குறாங்க. இது இப்ப இல்ல, 3-4 வருஷமா இவன் அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துக்கு முன்னால, 3 வருஷம் இருக்கானுங்க, 2 வருஷமா 3 வருஷமா, அப்ப ட்ரிபிளிகன் டிசிஆர், திருவள்ளிக்கணி துணை ஆணையராக இருந்தவர் திரு பகலவன், அவருக்கு இந்த செய்தி போகுது. அவர் என்ன பண்றாரு, உடனடியா எக்மோர் போலீஸ் சொல்லி ரெய்ட் பண்றாரு. எந்த போலீஸ் லஞ்சம் வாங்குறாங்களோ அதே போலீஸ் ரெய்ட் பண்ணி கேஸ் போட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் வச்சுட்டாங்க. சாமுவேல் டென்னிஸா ஒரு 10 நாள் போட்டு டிசி டிரான்ஸ்பர் ஆகுறாரு. டிரான்ஸ்பர் ஆன உடனே மறுபடியும் அந்த 2 பேரு
அதே வியாபாரம் பண்றதுக்கு வந்துட்டாங்க. அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க, போர்டு கிட்ட எல்லாம் அதே இடத்துல போய் வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்துக்கு புறமான விளையாட்டு அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த எக்மோர் இன்ஸ்பெக்டர் ஏசி யாரெல்லாம் மாறுறாங்களோ அவங்களாம் 5 லட்சம் 10 லட்சம் இப்படி மாமூல் கொடுத்துட்டு தான் இவங்க நடத்துறாங்க. மணி முருகேசன், இந்த மணி முருகேசனை போலீஸுக்கு நல்லாவே தெரியும். தேடி வராங்களா, சும்மா கதை விடுறாங்க. இந்த கல்பிரிட்ட இந்த கிரிமினல்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு கேவலமா இருக்கு பாருங்க. சட்டத்துக்கு புறமான ஒரு கேம் நடக்குது, அதை அலோவ் பண்ணிருக்காங்க. கடைசியில பார்த்தா அவன் நண்பன் இவன் நண்பன் திரிச்சு பிரஸ் நோட் கொடுத்துருக்காங்க தப்பா. இது எல்லா இடத்துலயும் வெளியாகி போச்சு. அந்த 2 பேரும் நண்பனே கிடையாது, அங்க விளையாட வந்தவங்க, சட்டத்துக்கு புறமான கேம விளையாட வந்தவங்க. இவங்க எல்லாமே வாடிக்கையாளர். அதே மாதிரி இந்த எஸ்ஐயாம வாடிக்கையாளர் அந்த இடத்துல. இதுதான் உண்மை. அதன் பிறகு போலீஸ் என்ன பண்ணுது, இவங்களை கூப்பிட்டு வச்சு நண்பர் மாதிரி எழுதி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க. அதன் பிறகு அவங்க ஆந்திரால பதிங்கிறாங்களாம், அங்க போய் பிடிச்சாங்களாம். சும்மா எல்லாம் கட்டுக்கதை, இதெல்லாம் நம்புறதுக்கு தயாரா இல்ல. அந்த ராகேஷ் ஐயப்பா 2 பேரும் பிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்தாராம் ஒருத்தர். அவர் யாருன்னா நவோதிக் அப்படிங்கிறவர். அவரையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 3 பேரும் அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு, மூல காரணம் யாரு, ஆணிவர் யாரு, இந்த தவறு எங்க நடக்குது, தவறு செய்ய தூண்டியவன் யாரு, எக்மோர் போலீஸ். அந்த சப் இன்ஸ்பெக்டர் இறந்ததுக்கு காரணம் யாரு, எக்மோர் போலீஸ். அந்த மணிக்கிட்டையும் முருகேசு கிட்டையும் லட்சம் லஞ்சம் வாங்கிக்கணும் இந்த விளையாட்டு ஆட வச்சது யாரு, எக்மோர் போலீஸ். அதனாலதான் அங்க பிரச்சனை ஆகி அந்த எஸ்ஐ இறந்து போயிருக்க. அப்ப தவறா நினைக்க வேண்டாம் மரியாதைக்குரிய அருண் அவர்களே, உங்கள் நாலேஜுக்கு இது வர்றதே கிடையாதா? சென்னையில் இது போன்று சட்டத்துக்கு புறமான செயல்கள் தெருவுக்கு தெரு நடக்குது. இந்த ஐஎஸ் போலீஸ் இன்னும் ஆணிய புடிங்கிட்டு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஐஎஸ் போலீஸ் தாங்க. இன்டெலிஜென்ஸ் செக்ஷன், புரியுதுங்களா, உளவு பிரிவு, அந்த செக்ஷன்ல இருக்கிற போலீஸ் அந்த நாதாரிங்களும் இவங்க கிட்ட மாமூலம் வாங்கிக்கணும். ஐஎஸ் டிசிக்கோ யாருக்கும் சொல்றது கிடையாது. இது வருஷமா நடக்குது. சந்து பந்தெல்லாம் நடக்குது சென்னையில. அது நல்ல மனுஷன் ட்ரிபிள் டிசி பகலவனுக்கு போய் ரெய்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் ரெய்டே பண்ணல. ஏப்பா ஒண்ணுமே தெரியாதா போலீஸுக்கு? இல்ல நான் என்னதான் கேக்குறேன், உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? தெரியாம வேலை செய்யறீங்கன்னா வேலையை விட்டு போங்க. தெரிஞ்சு வேலை செய்யலாம். அப்ப நீங்க மாமூலம் வாங்கிக்கணும், சட்டத்துக்கு புறமா நீங்க நடக்கிறீங்க. அதான் அர்த்தம். நீங்க மாமூல் வாங்கிக்கணும் சட்டத்துக்கு புறமா நடந்ததுனாலதான் பரிதாபமா அந்த எஸ்ஐ இறந்து போனார். ஆனா அந்த எஸ்ஐ மேலேயும் தப்பு இருக்கு. சம்பளத்தையே இழந்திருக்கிறான் அங்க போய். இது தேவையா? நீ ஒரு போலீஸ், ஒரு டிசிப்ளினரி போர்ஸ்ல இருக்கிறவன், நீ போய் அது மாதிரி சூதாடலாமா? சூதாட்டத்துக்கு போலாமா? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு. புரிஞ்சுக்கோங்க, யார் யாரு என்னென்ன தப்பு செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்களா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காவல்துறையில் இருக்கிற ஒரு அதிகாரி இந்த மாதிரி தப்பு பண்ணலாமா சொல்லுங்க? இந்த காவல்துறை, இந்த எக்மோர் காவல் நிலையம் இவங்களை ஊக்குவிச்சதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. மாசம் 10 லட்சம் ரூபாய் யார் தருவாரு? நான் கமிஷனர் அருண் தருவாரா என்ன சொல்லுங்க? வேற யாராவது தர போறாங்களா? அந்த முருகேசனுக்கும் மணிக்கும் கால கழிவு குடிச்சு எக்மோர் போலீஸ். என்ன பண்ணுவீங்க? திருட எங்கேயுமே இல்ல, இங்கேயே தான் இருக்கிறான் திருடன். திருடனை பிடிக்க போறவனும் திருடன் தான். இப்படி இருந்தா இந்த நாடு எப்படி வழங்கும்? நாம சாதாரணமா கமிஷனர் குற்றம் சாட்டுறோம். ஏன்னா சென்னை மாநகர காவல்துறை கமிஷனர் தான் பொறுப்பு. அதனால எந்த இடத்துல எது நடந்தாலும் கமிஷனர் தான் பொறுப்பு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் டிசி ஏசி லொட்டு லொசுக்கு அவனே இவனே போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு கண்காணிப்பு பொறுப்பு ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ், ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி இதெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? இது போன்ற சட்டத்துக்கு புறமான செயலை ஊக்குவிக்க போய் தான் இந்த எஸ்ஐ இறந்தார். இதுக்கு அந்த எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த கிரேட் 1 கான்ஸ்டபிள் இருந்து ஏசி வரைக்கும் நஷ்டீடு கொடுக்கணும். அவங்க எல்லாருமேயும் போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.